இங்கே இருக்குது பாருங்க. இது நூக்கல் தானேக்கா? நூக்கல் தான் 1/2 கிலோ இருக்குது. 1/2 கிலோ இருக்கா? எவ்வளோ அது? 40 ரூபா. 1/4 கிலோ 20 ரூபா. ரேட் அதிகமா? 20 ரூபா தானே. 1/4 கிலோ 20. சாம்பார் செய்வாங்களா இல்லைன்னா பொரியலா? சாம்பார் தான். ஓ 40 ஒன்றே போதும். அப்போ எப்பயும் எடுக்கிறது தான் காய்கறி வாங்குறது. இல்லை போஸ்ட் பண்ணுவேன் எதுலையாவது, பார்க்குறவங்க பார்ப்பாங்க, அவ்வளோதான். காய்கறி ரேட் எப்படி இருக்குன்னு நம்ம ஏரியாவில் வேறு எங்கேருந்து பார்ப்பாங்கல்ல. சவுச்ச விலைக்கா போட்டிங்க? 15 ரூபாய்க்கு இருக்குப்பா. எலுமிச்சம்பழம் 10 ரூபாய்க்கு இருக்கு. 1/4 கிலோ பட்டாணி. பட்டாணி எவ்வளோக்கா? 30 ரூபா. 1/4 கிலோவா? இது 10. இப்போ இது வரைக்கும் 5 ஐட்டம் கொடுத்துருக்கேன்ப்பா. அந்த அக்கா வீட்டுக்காரர் தெரியுமா? போனீங்களா? இது இந்த பச்சை வாழைப்பழம் 25 ரூபாய்க்கு 30 ரூபா. ஓ இருக்கிறத போட்டுடலாமா? 20 ரூபா. புரியல. மீன்ஸ் 20 ரூபாய்க்கு இருக்கு. சரி 150 கணக்கு வச்சு போட்டிருப்பீங்களா? 200. சரி சரி. எவ்வளோ சொன்னீங்க பீன்ஸு? 20 ரூபாய்க்கு இருக்குப்பா. அதை போட்டு அவங்களுக்கு கீரை மட்டும் அதோட அமைதியாக இருக்கும். தெரியாது. இல்லை நீங்கள் அங்கே போனீங்களா வருவீங்கன்னு பார்த்தேன். கேரட் எவ்வளோ போடலாம்? 1/2 கிலோ போட்டுலாமா? போடுங்க. 600 இருந்தால் போட்டுடுங்க. 1/2 கிலோ 60 ரூபாப்பா. 1/2 கிலோவே போடுங்க. 1/2 கிலோ 60? ஆமாம், 1/4 கிலோ 30. அப்பா ரேட் அதிகமாக இருக்குல்ல கேரட்டு. போடலாமா? போடுங்க போடுங்க. போடல. 200 கிராம் இருக்குது. எவ்வளோ? 10 ரூபா போடு. 1/4 கிலோ போடலாமா? நல்லா கொட்டாய் விட்டுரு. ஒரு கிலோ எவ்வளோக்கா இது? 1 கிலோ 40 ரூபா. இதோ இந்த நம்ம வெங்காயம் தக்காளி அப்புறமா போடுங்க. வெங்காயம் மட்டும் போடுங்க. என்ன ரேட்டில் இது இருக்கிறதுல கம்மியில் தான் எடுப்பேன் எப்பயும். 1/2 கிலோ 60 ரூபா போட்டுறேன். தக்காளி மட்டும் கவரில் போட்டுடுங்க. ஏன் பேசுறது? 2 கிலோ போட்டுடலாமா? 30 ரூபா போட்டுடுங்க. அதாவது அது எப்படி அனுப்பாமல் இருப்பாங்க? அதில் மட்டும் தான் ஆளாட்டாக்குற. பச்சை மிளகா வேணும்க்கா. பொங்கல் அன்னைக்கு சாமி கும்பிட்டுக்கு அனுப்ப மாட்டா? எப்படிமா? நீங்களே போட்டுடுங்க, நல்லா தான் இருக்குது. வந்துட்டு காயெல்லாம் போட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா எல்லாம் துணி பார்ப்போம். எவ்வளோ போட்டிங்க? 10 ரூபாய்க்கு போட்டேன். அப்படியா? 10 மாதிரி தெரியல. சரி விடுங்க போ. ஒரு ஆள் இருந்தால் போதுமா? இருபத்தஞ்சு வர மாட்டேன், 26 வர மாட்டியா? என்ன 2 நாள் கொண்டாடுறீங்க? ஸ்கேன் பண்ணிடலாம்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முந்திரி ஒன்றுமே இல்லை, 4 பீஸ் தான் இருக்குது. நான் 1/2 கிலோ வாங்கி அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்டு பழகினவன். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 10 ரூபா தான். சரி, இந்த பன்னீர் வந்து வாங்கினேன். ஸோ பன்னீர் வந்து வாங்கணும்னு தோணிக்கிட்டே இருந்தது. ஆன்லைனில் போட்டு விடலாமெல்லாம் ஆசைப்பட்டேன். சரின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு கடை இருந்தது, அந்த கடையில் வாங்கினேன். என்ன ஆன்லைன்லலாம் வாங்கினா கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 125 போட்டிருக்கான் இல்லையா எம்ஆர்பி, நமக்கு அவங்க 110 ரூபாய்க்கு தராங்க. இந்த பிராண்ட் நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலாக எடுத்து பார்த்தேன், அதுக்கப்புறம் அவங்க கவனிச்சாங்க போல், பன்னீர் நல்லா தான் இருக்கும் அப்படிலாம் சொல்லி அவங்க மார்க்கெட் பண்ணி சொன்னாங்க. வாங்கிட்டு வந்தேன்.
110, இது 10, 120. இது பார்த்தீங்கன்னா தயிர் ஆரோக்கியம் ரூ. 32 போல். ஸோ தயிர் வாங்கியே பல நாள் ஆகுது, பல மாதம் ஆகுது. ஸோ ரூ. 32 போல். அதுக்கப்புறம் இந்த கடையில் அந்த வெண்ணிலா மில்க் ஷேக் வந்து இருக்கும்ல, அது நான் வாங்கி குடிச்சு ரூ. 25 நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ அது ரூ. 40. ஸோ ரூ. 192 ஆச்சு. ஸோ இந்த கெல்வினேட்டர் பிராண்டு ஃப்ரிட்ஜு நான் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தேன். எங்கள் அம்மா கேட்கவும் கேட்டாங்க, இது என்னடா இது பழைய மாடல், உனக்கு வேறு எதுவுமே கிடைக்கலையாலாம் கேட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஃப்ரிட்ஜில் அம்மா இருந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் அரைச்சி வைப்பாங்க. அந்த மாதிரி நிறைய வச்சு வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் எங்களுக்கு பத்தவே இல்லை. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு பெருசாக இருக்கும், உள்ள சாமான் இருக்காது. இதுவே நான் பார்த்தீங்கன்னா 10,500 வாங்கினேன். ஸோ 3,500 டவுன் பேமெண்ட் கட்டிட்டு மாதம் 950 என்னவோ கட்டுற மாதிரி 9 மந்த்துக்கு ஏதோ வாங்கின மாதிரி ஞாபகம். 750 கட்டுற மாதிரி என்னன்னு தெரியல. ஆக மொத்தத்தில் கவுண்ட் பண்ணி வச்சுருந்தேன், 10,500 ஆயிருந்தது. இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கெல்வினேட்டர் பேரில் பழைய ஃப்ரிட்ஜு ஒருத்தர் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்தில் இந்த கெல்வினேட்டர் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. 30 வருஷம், 30 வருஷம் கிடையாது, இன்னும் பல வருஷமாக இருக்குது போல். நம்ம என்னடானா அந்த மாடல் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் கரண்ட்டெல்லாம் நல்லா தான், கம்மியாக தான் இருக்குது. இப்போ நான் எதுக்காக இந்த ஃப்ரிட்ஜ் வீடியோ போடுறேன்னா, இதில் பாருங்கள், இந்த ட்ரேயில் வந்து நம்ம தயிரும் இந்த பன்னீர்லாம் வச்சுக்கலாம் இல்லையா. எனக்கு தெரியாது இந்த ட்ரே வந்து மில்க் ட்ரேன்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். ஸோ இது உண்மைதானா, இதில் தான் இந்த தயிர், இந்த பன்னீர், பாலெல்லாம் போட்டு வச்சுக்கலாமான்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவோ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இந்த ஐ மாஸ்க் வாங்கினது. இது ஆலிவேரா ஜெல்லு உள்ளே இருக்கும், மேக்னெட் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தால், தலைவலி இருந்தால் போட்டுக்கோங்கன்னு சொல்லி நமக்கு இந்த மாதிரி இருந்தது. நான் வாங்கியிருந்தேன். அது இப்போ எவ்வளோ ரேட்டுன்னு தெரில. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட்டு நான் ஒரு ₹100 தான் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது நான் யூஸ் பண்ணுறதே இல்லை, ஆனால் எப்போயுமே ஃப்ரிட்ஜில் இருக்கும். பாருங்க, ஒன்றும் சாமானியாக இருக்காது. நான் சாம்பார்லாம் செஞ்சால் வச்சுக்கிறதுக்கு சாப்பாடு வந்து அப்படியே குக்கரு, அந்த வானொலி, அதை அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளே சொருகிடுவேன். எங்கள் அம்மாவுக்கு அந்த மாதிரி எல்லாத்தையும் அடுப்பில் வச்சு சமைச்சது அப்படியே உள்ளே வச்சா பிடிக்காது. அவங்க அதை வந்து வேறு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே அனுப்புவாங்க. நம்ம அப்படி கிடையாது. எதுக்கு 10 பாத்திரம் விளக்கிக்கிட்டு உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே வச்சிடும். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் இருந்தது. ஸோ தீர்ந்து போயிருந்தது. ஆக்சுவலாக நம்ம ரேஷன் கடையில் டோக்கன் கொடுக்குறாங்கன்னு சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன். அதனால் போனால் அந்த டோக்கன் பார்த்திங்கன்னா நான் போகிற நேரத்துக்கு அவங்க எங்கேயும் கிளம்பி போயிட்டுருக்காங்க. இப்போ இதுக்காக போயிட்டு வந்து நம்ம காய்கறி, பன்னீர், அது இதுன்னு தண்டை செலவு. சாப்பிட தான் போகிறோம், வீண் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் அக்கௌண்ட்டில் ₹1 கூட இல்லை. எல்லாத்தையுமே தொடச்சி நான் என்னுடைய கசினோட இஎம்ஐக்கு நான் அரேஞ்ச் பண்ணி போட்டு விட்டேன். இன்றைக்கி காலையில் அந்த 19,900 வந்து பிடிச்சாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ரூபே கிரெடிட் கார்டு இருந்ததுனால எல்லாத்துலேயுமே ஸ்கேன் பண்ணி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெட்ரோல் போட்ட இடத்துல பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட கேஷ் தான் கொடுக்கணும். அதனால் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 200 வந்து பக்கத்தில் ஜெராக்ஸ் கடையில் நான் ஸ்கேன் பண்ணி அவங்கக்கிட்ட கேஷ் வாங்கி நான் அவங்களுக்கு வந்து ₹113. இவங்க கொஞ்சம் பிளாக்கில் விற்கிறாங்கன்றதுனால அவங்க வந்து அந்த பெட்ரோலுக்கு கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா வச்சு விற்பாங்க. அதனால் அந்த பெட்ரோலு, அதுக்கப்புறம் காய்கறி, அதுக்கப்புறம் அந்த பன்னீர் வாங்கின இடம், இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ரூபே கிரெடிட் கார்டு தான் நான் ஸ்கேன் பண்ணேன். நோ அதர் கோ, ஓகேவா. அதனால் அதில் ஸ்கேன் பண்ணதுக்கு எனக்கு கேஷ்பேக் வந்தது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம ரிடீம் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு ஸ்வைப் டு ரிடீம் கொடுத்தா போதும், நம்ம அக்கௌண்ட்டுக்கு உடனே வந்துடும். ஸோ இந்த ஆப் வந்து ஃப்ளிப்கார்ட் மூலமாக தான் எனக்கு தெரிய வந்தது. ஸோ ஒரு சில ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். பரவாயில்ல, இதில் நான் பண்ணுற ட்ரான்சாக்ஷன் எல்லாத்துலேயும் அட்லீஸ்ட் ₹1, ₹2, ₹3, ₹4 வரையுமே கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஜான்வரி மந்த்து ஸோ கசின் அவங்க பார்த்திங்கன்னா வேறு ஏதோ நெருக்கடியில் இருக்காங்களாமா. அதனால் அவங்களால கட்ட முடியல. நான் அரேஞ்ச் பண்ணி கட்டினதுனால அந்த லோன்ஸ் எல்லாம் கூட என்னுடைய செலவில் நான் போட்டிருக்கேன். ஸோ மற்றதெல்லாம் கூட நான் அரேஞ்ச் பண்ணி கட்டிக்கணுமாமா. ஸோ பொங்கல் கழித்து வந்து கொடுக்குறாங்களாமா. கவலைப்பட தேவையில்லை, உங்கள் காசு எங்கேயும் போகாது, கொடுத்துட்றோன்னு சொல்கிறாங்க. ஸோ சிப்பு, அதுக்கப்புறம் ஃபுட்டு, இந்த மாதம் இந்த ஜான்வரி இந்த வருஷம் ஆரம்பித்ததுக்கப்புறம் இவ்வளோ செலவாயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பை மந்த் இருக்குது, பை இயர்னு கூட காமிக்கலாம். ஸோ பை இயர்னால் இப்போ ஒரு மாதம் தான் நான் இருக்குது. அப்போ பை டேன்னு காமிக்கிறேன். இப்போ பை டே அண்ணா இன்றைக்கான செலவு மட்டும் காமிக்குது. இப்போ அதில் பை மந்த்துன்னு போட்டால் எல்லாமே காமிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது எதுக்கு நான் மறுபடியும் நிறைய வீடியோவில் சொல்கிறேன்னா, இதனால் நீங்களும் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் உங்களோட கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக பார்த்து வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணம் தான்.
இதனால் எனக்கு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு நல்லது சொல்கிறதுனால எனக்கு என்ன வரப்போகுது? மிஞ்சி போனால் வீடியோவில் ஆட் ரன் ஆகி அதில் ரெவென்யூ ஜென்ரேட் ஆனால் பெரிய விஷயம். ஸோ அது எல்லாமே அப்ராட் ஆடியன்ஸு, அப்ராட் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு தான் நல்லாவே வந்து ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுது. அதனால் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து காசுக்காக நான் போடலான்றது புரிஞ்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் எஃபோர்ட்டெல்லாம் போட்டு அவரோட எல்லா விஷயத்தையுமே எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாருன்னா அது காசை தாண்டி ஏதோ ஒரு நல்லெண்ணத்தோடு பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you with another interesting video. Until then, have a great day. Bye-bye.